கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் யாவரையும் என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்விலே அன்பாக அழைக்கிறேன். அன்புக்குரியோரே, இன்றைய நாளிலே நமக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுக்க சித்தமாய் இருந்தார். அந்த வார்த்தையை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவனுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனெனில் தேவனை அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதிகாரிகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த காரியம் நமக்கு எதை கற்பிக்கிறது என்று சொன்னால், அதிகாரிகளை உண்டாக்குகிற தேவனுக்கு நாம் முதலாவது கீழ்ப்படிய வேண்டும். சகல அதிகாரத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் எல்லா அதிகாரங்களையும் என் அப்பன் இயேசு கிறிஸ்து மாத்திரமே கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதிலே நன்றாய் கவனித்து பாருங்கள். 2வது வசனத்தை கவனியுங்கள். ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை வரவழைத்துக் கொள்கிறார்கள். அதிகாரத்திற்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் கோபாக்கினை அவர்களாகவே அவர்கள் மீதே அவர்கள் போட்டுக்கொள்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் ஒன்றை மாத்திரம் நீங்கள் கவனிக்க வேண்டும். அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி அவர்கள் நம்மை அடிமைத்தனமாய் நடத்தினால் அதற்கு நாம் அடிமைகளாக தேவையில்லை. அல்லேலூயா. நன்றாய் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதிகாரம் நம்முடைய கையிலே இருக்கிறது. நாம் என்ன வேண்டுமானாலும் செய்து முடிக்கலாம் என்ற அவர்கள் அகங்காரத்தோடு அந்த அதிகாரத்தை அவர்கள் செயல்படுத்தினால் அதற்கு நாம் கீழ்ப்படிய அவசியம் இல்லை. மக்களை மக்களாகவே பாவித்து அவர்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு மக்களுக்காக சேவை செய்கிற அதிகாரத்திற்கு மாத்திரம் நாம் கீழ்ப்படிந்தால் அதுதான் கர்த்தருக்கு பிரியம். மாறாக அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று நம்மை அவர்கள் ஆளுமை படுத்தினார்கள், அடிமைத்தனமாய் நடத்தினார்கள் என்று சொன்னால் அதற்கு நாம் கீழ்ப்படிய அவசியம் இல்லை. ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர்களை உருவாக்க தெரிந்த தேவன் நமக்கு என்ன தேவை என்பதை நன்றாய் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே,
கஷ்டத்தில் இருப்பவர்கள் கஷ்டத்தில் மீண்டும் மீண்டும் அவர்களை கர்த்தர் கஷ்டத்தில் தள்ளுகிற தேவன் அல்ல. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறவர். ஐயா, என் பிரச்சனை இப்படியா இருக்கிறது, நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களிடத்திலே என்னுடைய பிரச்சனையை நான் சொல்லியும் அவர்கள் கவனிப்பாரற்ற நிலையிலே இருக்கிறார்களே, நான் என்ன செய்வது என்று திகைத்து போய் நிற்கிறாயா? கர்த்தர் உன்னையும் கவனிக்கிறார், அவர்களையும் கவனிக்கிறார். அவர்கள் உன்னை அடிமைப்படுத்தினால் கர்த்தர் அவர்களுக்கு சரியான பாடத்தை கற்பிக்கப் போகிறார் என்றுதான் அர்த்தம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். கடன் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, சபையின் பிரச்சனை, குடும்பத்தின் பிரச்சனை, எல்லாவற்றுக்கும் அதிகாரியாகிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வார். ஆனால் நீங்கள் ஒன்றை மாத்திரம் செய்ய வேண்டும். அது என்ன? கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் மாத்திரம் போதும். கர்த்தர் உங்களை தனியாய் விட்டு போகிற தேவன் அல்ல. உங்களுக்கு ஏற்ற வேளையிலே, ஏற்ற நேரத்திலே, எந்த நேரத்திலே உங்களுக்கு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஒரு நொடி பொழுதிலே உங்களுடைய பிரச்சனைகளை கர்த்தர் முடித்து வைப்பார். ஆனால் கர்த்தர் நியமித்த அதிகாரிகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இதை மனதில் நிறுத்தி கொண்டு நாம் கர்த்தரை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்து அவருக்கு நாம் கீழ்ப்படிந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் அவர் நடத்துவார். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிக்கலாம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் மேலான அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆனாலும் அவர்களை உருவாக்கின தேவன் நீர் ஆண்டவரே. அவர்களை அந்த பதவியிலே நிறுத்தினவர் நீர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அதை வைத்து கொண்டு அவர்கள் ஆண்டவரே எங்களை அடிமைத்தனமாய் நடத்தாதபடி தேவ சித்தத்தின்படி ஆண்டவரே எங்களை நடத்த கர்த்தர் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும். மீட்பராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.